ஹாய் ஹலோ எவ்ரிவன். நான் ஆக்சுவலாக ஒரு 2-3 டேஸாக என்னால் வீடியோஸ் போடுறதுல கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ஆக்சுவலாக இது நான் எனக்கு பிடிச்சனால தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு என்ன மூட் அப்செட் அப்படின்னா, அது ஆக்சுவலாக நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஸ்கேமர்ஸ் தான். ஓகே, நான் ரீசெண்டாக ஜாப் சர்ச் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் சர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது நிறைய வெப்சைட்டில் நம்ம சர்ச் பண்ணுவோம், கிடைக்கும். அந்த இது பண்ணதில் நம்ம அப்டேட் பண்ணுறோம், இது மாதிரி அப்ளை பண்ணுறோம். ஸோ நம்மளுக்கு சடனாக ஒரு 4-3 நம்பர்லேருந்து வருது. ஸோ வரும்போது நம்ம அப்வியஸாக என்ன நினைப்போம் அப்படின்னா, ஓகே நம்மளுக்கு கிடைக்கும் போல் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் நம்ம ட்ரை பண்ணுறது. ஸோ அதே மாதிரி எனக்கு ஒரு 2 டேஸ்க்கு முன்னே இந்த மாதிரி ஒரு நம்பர்லேருந்து வந்துச்சு. ஆக்சுவலாக மெயில் தான் வந்துச்சு. மெயில் கிடச்சோன்னா நான் ஓகே மெயில் வருது அப்படின்றதுனால தான் நான் நெக்ஸ்ட்டு ப்ராசஸ்க்கே போனேன். டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ் போனேன். முடித்ததுக்கப்புறம் அவங்க ஆஸ் யூஷுவல் ஆப்டிடியூட் டெஸ்ட் வச்சாங்க. அப்புறம் இன்டர்வியூ ரவுண்டு வச்சாங்க. நெக்ஸ்ட்டு ஃபைனலாக அந்த ஆஃபர் லெட்டரில் தான் ட்விஸ்டேன்ற மாதிரி ஆஃபர் லெட்டரில் பார்த்தீங்கன்னா கீழே அமௌண்ட் பேமெண்ட்டுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறமேட்டு போய் என்னத்துக்குன்னு போயிட்டு நான் அவங்கக்கிட்ட கேட்கும்போது அவங்களோட ஆன்சர் ரொம்ப ரூடாக இருந்தது. தென் நான் அப்புறம் ஃபைன் பண்ணதில் அவங்க ஃபேக் அப்படின்றத கண்டுபிடிச்சேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஒர்க் லொக்கேஷன் சொல்கிறது ஒரு இடம், பட் அவங்களோட ஆஃபீஸ் லொக்கேஷன் ஒரு இடம், அந்த மாதிரி கான்டாக்ட் நம்பர் ஒரு இடம், இந்த மாதிரி ஒரு இடமா இருந்துச்சு. அதையும் நான் கண்டுபிடிச்சேன். அதுக்கப்புறம் நான் அவங்ககிட்ட கேட்கும்போது அவங்க இதுக்கு ரொம்ப ரூடாக ரிப்ளை பண்ணி ஒருத்தவங்க என்னை பிளாக் பண்ணிட்டாங்க. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஜாப்ன்றது எமோஷன்ஸ். இப்போது 1000 ரூபீஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் பே பண்ணிட்டு போகலாம். இப்போ அந்த 1000 இல்லாமல் யாரோ ஒருத்தவங்க அப்ளை பண்ணுறாங்க, அவங்களுக்கு கிடைக்கிதுன்னும் போது அந்த 1000க்கு அவங்க எங்கே போய் வாங்கி அவங்க அதை கட்டுறாங்கன்றதும் இதில் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒருத்தவங்களை எமோஷன்ஸோட விளையாடக்கூடாது அப்படின்றதுக்காண்டி இந்த ஸ்கேமர்ஸ்களுக்காக சொல்கிறேன். டோன்ட் ப்ளே வித் எனி எமோஷன்ஸ் லைக் அ ஜாப். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஜாப்ன்றது டெஃபினட்டாக அவங்களுக்கு ஒரு ட்ரீம் தான். ஸோ அதில் நம்ம ப்ளே பண்ணி தான் நம்மளுக்கு ஒருத்தவங்களோட மணி வேணும் அப்படின்றதுக்கு தட்ஸ் நாட் எ ரைட் வே. அதனால நான் எனக்கு ஒரு எப்படி அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ என்ன மாதிரி நான் நிறைய விஷயத்தில் ரொம்ப பிரேவாக யோசிப்பேன். பட் எனக்கு இப்படி ஒரு நிலைமை, அப்போ என்னை தாண்டி இருக்கிறவங்களுக்கு இப்படிலாம் நடந்துடக்கூடாதுன்றதுக்காண்டி தான் சொல்கிறேன். நம்ம அப்ளை பண்ணுறது தப்பு கிடையாது, வர்றது எல்லாமே நமக்கானதுன்றதும் இல்லைன்றதை நம்ம தான் புரிஞ்சு இவங்கள்ட்ட இருந்தெல்லாம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நானுன்னு இல்லை, என்ன மாதிரி யாரெல்லாம் இதுக்கப்புறம் அப்ளை பண்ணுறீங்களோ இவங்ககிட்ட இருந்து டெஃபினட்டாக ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்றத நான் இது மூலமாக சொல்கிறேன். ரொம்ப தேங்க்யூ.